அப்போ ஃபாசிக்கின்களுக்கு ஒரு 3 சிபத்து அல்லாஹ் தஆலா போடுறான். வமா யுதில்லு பிஹி, விளங்குதப்பா? இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிதவற செய்வது இல்லை. இதான் கேட்டேன். வமா வமா யுதில்லு பிஹி, உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிதவற செய்வதில்லை. இல்லல் ஃபாசிகீன், யாரை தவிர? ஃபாசிக்கின்களை தவிர வழி வருவதில்லை. ஃபாசிக்கின்களை தான் என்ன செய்யறான்? வழி தவிர செய்கிறான். அவனுடைய என்னென்ன சிபத்து இருக்குன்னு சொல்கிறான். அல்லதீன எத்திய ஃபாசிக்கிகள் என்குதூன் அஹுதல்லா, அல்லாவுடைய ஒப்பந்தத்தை முறிப்பார்களே. அல்லாவுடைய மிம்பாதி மீசாக்கிஹி, அது உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு அல்லாவுடைய ஒப்பந்தத்தை முறிப்பார்களே. வயக்தஊனமா அமரல்லாஹு பிஹி யூஸல, சேரப்பட வேண்டும் என்று எதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவினானோ, சேரப்பட வேண்டும் என்று எதை கொண்டு அல்லாஹ் ஏவினானோ அந்த ஒன்றை முறிப்பார்களே. யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, பூமியிலே அடாவடித்தனம் செய்வார்களே. பூமியிலே என்ன செய்ய? அட்டகாசம் செய்வார்களே. பூமியிலே யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, பூமியிலே அட்டகாசம் செய்வார்களே. யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, பூமியிலே அட்டகாசம் செய்வார்களே. விளங்குதப்பா? அப்படிப்பட்ட ஃபாசிக்கின்களை தவிர அல்லாஹ் தஆலா வழி தவற செய்வதில்லை. ஃபாசிக்கின்களுக்கு 3 சிபத்தை போடுறான். அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை முறிப்பான். விளங்குதா? சேர விட வேண்டும் என்று, இணைந்திருக்க வேண்டும் என்று எதை கொண்டெல்லாம் ஏவினானோ அதையெல்லாம் துண்டாடுவார்கள். பூமியிலே அட்டகாசம் செய்வார்கள், குழப்பம் கொந்தளிப்பை ஏற்படுத்துவார்களே. அப்படிப்பட்ட ஃபாசிக்கின்களை தவிர அல்லாஹ் என்ன செய்யறதில்லை? வழி தவற செய்வதில்லை. இப்படிப்பட்ட அடாவடித்தனம் செய்யக்கூடியவர்களை தான் என்ன செய்கிறான்? வழி தவற செய்கிறான். உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், இவர்களே நஷ்டவாளர்கள். விளங்குதப்பா? ஃபாசிக்கின்களுக்கு 3 சிவத்து போடுறானே, இவர்களே நஷ்டவாளர்கள். உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், இவர்களே என்ன இருக்குது? நஷ்டவாளர்கள் என்று எந்த ஃபாசிக்கின்களை அல்லாஹ் தஆலா வழி தவற செய்தானோ, வழி கெடுப்பானோ, அவர்களை பற்றி, அந்த ஃபாசிக்கின்களை பற்றி அல்லாஹ் விளக்கிட்டான். சரி, இப்போ எங்கே நடத்தணும்? ஒல் அம்ருவா, அதாவது வெகுத்தவுனமா அமரல்லாஹு பிஹி யூஸல, சேரப்பட வேண்டும் என்று எதை கொண்டு அல்லாஹ் ஏவினானோ, சேரப்பட வேண்டும் என்று எதை கொண்டு ஏவினானோ அந்த ஒன்றை துண்டிப்பார்களே. அப்படிப்பட்ட ஃபாசிக்கின்களை தவிர அல்லாஹ் வழி தவற செய்வதில்லை. இப்போ அம்ருன்னா என்னங்க? அம்ருன்னா ஏவுறதுன்னு அர்த்தம். கேட்ட ஏவரையும் என்று சொல்லு, குல் என்று சொல்லு, அப்படி தானே? குல் சொல், எதிரி அடி, குல் சாப்பிடு, குல் சொல்லு. விளங்குதப்பா? ஒரு மனிதனிடத்திலிருந்து தேடப்படக்கூடிய சொல்லுக்கு தான் என்ன சொல்கிறது? அம்ருங்கிறது. ஒரு மனிதனிடத்திலிருந்து வா, இங்கே வா, போ, அவன் நீ வர்றதை தேடுறேன், போகிறத தேடுறேன். சாப்பிடுப்பா, இஷ்ரப் குடிப்பா, குடிக்க வேண்டும் என்ற செயலே ஒன்று வந்து என்ன செய்யப்படுது? தேடப்பா. சல்லி, போய் தொழுடா. தூங்க வேண்டிய இடத்துல நம் போய் தூங்குடா. அப்போ நீ தூங்கணுங்கிறத நான் தேடுறேன். விளங்குதா? சாப்பிடுங்கிறத தேடுறேன். இக்கிற படி, படி இக்கிற ஓதுங்கிறதை தேடுறேன். ஒரு மனிதனிடத்திலிருந்து தேடப்படக்கூடிய ஒரு செயலுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் என்ன இருக்குது? அம்ரு. அதான் சொல்கிறாங்க வல் அம்ரு. அம்ரு என்பது வல் கவுலு தாலிபுல் ஃபஅல், ஒரு செயலை தேடுகின்ற ஒரு பேச்சாக இருக்கும். அதான் இவர் கொல், சல்லி, தொழுவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செயலை தேடுகின்ற ஒரு பேச்சுக்கு தான் என்ன சொல்கிறது? அம்ருன்னு சொல்கிறதுங்கிறாங்க. இப்போ கீழே சொல்லப்படுகிற உலுவியே சும்மா சொல்லக்கூடாது, அவன் உயர்ந்தவனாக இருப்பதுடனே சொல்லணும். பெரிய ஆளு கீழே உள்ளவனை பார்த்து அப்படி செய்ய இப்படி செய்யன்னு சொன்னால் அது அம்ரு. கேட்டேன், சமமானவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம்னா அதுக்கு பேர் இல்திமாஸ், கோரிக்கைன்னு அர்த்தம். அப்படி தானேங்க? எப்படி நம்ம சம நண்பர்கள் அவங்கள்ட்ட எங்கேயாவது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்கிறோம்னா அது என்னது? அது கோரிக்கைன்னு அர்த்தம். விளங்குதா? மிக பெரியவன்ட்ட சொன்னோம்னா இது இல்லைனா
அத்தாயானா பொண்ணா எங்களை மன்னிச்சிரு, எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு, எங்கள் தேவைகளை நிறைவேற்றிதான்னு அல்லாட சொல்கிறோம் பெரியவன். அது துவா. அது என்னது? சமமானவர்கள்ட்ட நிகரானவர்கள்ட்ட முதலாளிகள்கிட்ட சொல்கிறதுலாம் கோரிக்கை. முதலாளிகிட்ட போய் சொல்கிறாரு, முதலாளி கல்யாணம் இருக்குது, எனக்கு 2 நாள் லீவ் வேணும், கல்யாணத்துக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் சொல்கிறோம்னா இது என்னது? இல்திமாஸ், கோரிக்கை. அது அதுக்கு பேர் அம்பு கிடையாது. அம்புங்கிறது முதலாளி கீழே உள்ளவன்ட்டு சொல்லணும். அப்படி செய்ய 8 மணிக்கு வந்துரு. அந்த மேலே உள்ளவன் கீழே உள்ளவனை பார்த்து சொல்கிறது தான் என்ன இருக்குது அம்புங்கிறாங்க. சில சமயம் மேலே உள்ளவனா இருக்க மாட்டான், வயசில் மூத்தவனா இருக்க மாட்டான், அந்த இடத்துல பெரியவன் மாதிரி அவன் ஆக்ட் பண்ணணும். உதாரணமாக முதலாளிங்கிற ஒரு வயசில் கம்மியாக இருப்பார், வேலை பார்க்குற ஆளும் பெரிய ஆளுவலாக இருக்கும், அப்படிதானே? மேனேஜருங்கிற ஒரு வயசில் கம்மியாக இருப்பார், கீழே உள்ள ஆள்லாம் என்ன செய்ய கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கும். அப்போ அவன் இப்படி செய்யணும் மேனேஜர் சொல்லுவார். முதல்ல அங்கே போடா, அங்கே போடா, ஏன் இங்கே நிற்கிற, அங்கே போ அப்படி தான் சொல்லுவான். வயசில் மூத்தவனாக இருந்தாலும் சொல்லுவான், போ அங்கே போ, அந்த செக்ஷனில் போய் நின்று ஒழுங்காக வேலை பண்ணிட்டு உட்காந்து தூக்கிட்டு இருக்க, ஒழுங்காக உட்காருங்குவான். அப்போ பெரியவனாக இல்லாட்டாலும் சேர்ந்து பெரியவனாக அவன் ஆயிடணும். ஒழுங்கான்னு கேட்டேன். அப்படி பெரியவன் தான் கீழே உள்ளவனை பார்த்து சொல்லிட்டு ஒழுங்கிடத்தில் சேர்க்கப்பட்டுரும். வயசில் மூத்த ஆள்கிட்ட அப்படி செய் அப்படி சொன்னால் என்னவோ ஆகும், அது ஒழுங்கினமாயிடும். ரைட்டுப்பா? அதான் சொன்ன கீழே சொல்லி இந்த கருத்து நல்லா தான் இருக்குது. கீழே சொல்லப்படுகிறது மேல் ஒலுவி, உயர்ந்தவனாக இருப்பதுடனே செயலை தேடுகின்ற சொல். கீழே சொல்லப்படும் இஸ்தியலா, பெரியவனாக இல்லாட்டாலும் செய்தான் உயர்வை தேடுவதுடனே அப்படி செய்ன்னு சொல்கிறது. வயசில் மேனேஜருக்கு வயசு கம்மியாக இருக்கும், முதலாளிக்கு வயசு கம்மியாக இருக்கும், உஸ்தாதுக்கு வயசு கம்மியாக இருக்கும், மாணவருக்கு வயசு கூட இருக்கும். அதனால் மாணவர் பையன் எப்படி படி பாடம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார். வயசு கூட இருந்தாலும் அப்படி தான் சொல்லணும். உடனே கேட்டேன். டில்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு என்னது தான் மாணவர் தான், அப்படிதானே? மாணவர்னு வந்துட்டால் மாணவருக்கு கீழே இறங்கிட வேண்டியதுதான். மாணவர் என்ன இருக்குது, அந்தஸ்தில் குறைஞ்சி தான். உஸ்தாது வயசு கூட கம்மியாக இருந்தாலும் ஏதோ ஒரு அந்தஸ்தில் கூண்டு ஒரு ஆசிரியருங்கிற பேரை பெறாரு. அப்போ உயர்வை தேடுவதுடனே, வயசில் கம்மியாக இருந்தாலும் செய்தான் உயர்வை தேடுவதுடனே செயலை தேடுகின்ற சொல்லாக இருக்கும். சரி, ஒபிகி. அப்போ செயலை தேடுகின்ற ஒரு சொல்லுக்கு தான் அம்ருங்கன்னு சொல்கிறோம். சில சமயம் அம்ருங்கிற வார்த்தைக்கு அர்த்த விஷயம்னு அர்த்தம் வைக்கலாம். எப்படி அர்த்தம் வைக்கலாம்? அம்ரு விஷயம் வைக்கலாமா இல்லையா? அப்போ அவர் என்ன இருக்குது, செயலை தேடுகின்ற என்ன இருக்குது, ஒரு சொல்லு கிடையாது, அது அர்த்தம் வைக்கணும். மானம் சும்மிய என்ன இருக்குது சொல்லுபா. ஒபிகி, இந்த அம்ரு என்று சும்மியல் அம்ருக்கு சொல்லப்படும். அல்லது வாஹிதுல் உமூருடைய ஒருமையாக இருக்குமே, அப்படிப்பட்ட அம்ருக்கு கூட இந்த அம்ருங்கிற வார்த்தையை சொல்லப்படும். இப்பா ஏவுறதுக்கு அவாமிர், அந்த ஜம்மு என்னது, அந்த அம்ருக்கு ஏவுற அம்ரு இருக்குல்ல, அப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்கிற ஒரு அம்ரு இருக்க, அந்த அம்ருக்கு ஜம்மு என்ன இருக்குது, அவாமீர்னு வரும். விஷயம் காரியம்னு பேர் வச்சோம்னா அதுக்கு உமூருன்னு வரும். விஷயம் காரியம்னு பேர் வச்சா உமூருக்கு ஜம்மு அம்ரு. அப்போ காரியம்னு அர்த்தம் வைக்கணும், நிலைன்னு அர்த்தம் வைக்கணும். அதுக்கு ஜம்மு என்னது, உமூரு. அந்த ஏவுறதுன்னு இருக்குல்ல, சட்டம் போடுறதுன்னு, அதுக்கு ஜம்மு என்னவா, அவாமீர். அதான் சொல்கிறாங்க, ஒபிகி, இந்த அம்ரு என்பதை சும்மியல் அம்ரு உள்ளதி ஹுவ வாஹிதுல் உமூருடைய ஒருமையாக இருக்குமே, அந்த அம்ருக்கும் கூட சொல்லப்படும். விளங்குதப்பா? அது இஸ்மஃபூலுடைய அர்த்தம். அது அம்ருங்கிற மஸ்தராக இருந்தாலும் என்ன அர்த்தம் அதுக்கு, தஸ்மியத்தன் லில் மஃஊலி பிஹி பில் மஸ்தரி, அந்த அம்ரு என்ற மஸ்தரை கொண்டு இஸ்மஃபூலே குறிப்பிடப்படக்கூடிய உமூர்களின் ஒருமையாக இருக்குமே, அந்த அம்ருக்கும் கூட இந்த அம்ருங்கிற வார்த்தையை நினைச்சு சொல்லப்படும். ஏவப்படு விளங்குதப்பா? விஷயம் காரியம் விளங்குதான்னு கேட்டேன், என்ன அர்த்தம் வைக்கிறாங்கன்னு. இப்போ இன்னஹு மிம்மா யூமர் பிஹி, அது ஏவப்படக்கூடியதிலிருந்து உள்ளதாக இருக்கும். கமா கீழ லகு, உதாரணம் கேட்டேன், கமா கீழே சொல்லப்படுவதை போல லகு, அவனுக்கு இருக்கிறது ஷஹனுன், ஒரு உயர்த்தப்படக்கூடிய கண்ணியமாக்கப்படக்கூடிய காரியம் அவனுக்கு என்ன செய்யுது, இருக்குது. கண்ணியம் கொடுக்கப்படக்கூடிய காரியம் அவனுக்கு என்ன செய்யுது, இருக்குதுன்னு சொல்லப்படுவதை போல.
ஒவ்வொரு தொலபுவல் கஸ்து, இதுக்கு தேடப்படுவது நாடப்படுவதுன்னு அர்த்தமா. இசுமவளுடைய அர்த்தம் வைக்கணும். தேடப்படுவது நாடப்படுவது விஷயம் ஆனால் அர்த்தம். உன்ட நாடுறது என்ன இல்லை விஷயம் தெரியுமா உனக்கு? அப்போ நாடப்படக்கூடியது தேடப்படக்கூடியதுன்னு அர்த்தம். நேர்த்தனப்பா காலு சொல்லப்படும் ஷஹன்து ஷஹனகு என்று சொல்லப்படும். இதா கசத்த கசுதகு, அவன் நாடியதை நீ நாடினால் ஷஹன்து ஷஹனகு என்று சொல்லப்படும். அவனால் நாடப்படக்கூடியதை நானும் நாடினேன், நீ நாடியதை உன்னால் நாடப்படக்கூடியதை நானும் நாடினேன். விளங்குதுப்பா? இந்த இசுமவளுடைய அர்த்தம் காமிக்கிறாங்க. ஷஹன்து ஷஹனகு, அந்த நாடப்படக்கூடியதை நான் என்ன செஞ்சேன், நாடினேன்னு சொல்லப்படும். இப்போ இதா கசத்த கசுதோ, அவனுடைய நாட்டத்தை நீ நாடினால் ஷஹன்து ஷஹனகுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாடப்படக்கூடியதுன்னு அர்த்தம். அம்ரு நாடப்படக்கூடியது தேடப்படக்கூடியதுன்னு அர்த்தம். சரி, அஞ்சூசலை இருக்குல்லப்பா. ஏப்பா வெக்கத்தோனமா அமருல்லாபி யூசலை, அஞ்சூசலுக்கு எத்தனை அர்த்தம் வைக்கலாமா? அதுக்கு எத்தனை இடம் இருக்குது? 2 இடம் இருக்குது. நசபு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லாமா, ஜர்ரு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லாமா. எதன் பிரகாரம்? பதிலின் பிரகாரம். மாவிலிருந்து பதிலாக கொடுத்தா நசபு. விளங்குதப்பா? பிஹின்னு இருக்குல்ல, யூசல பிஹி, அந்த பிஹியிலிருந்து என்ன செய்வாங்களாம், பதிலாக்கப்படுமா. அப்படி பதிலாக்கப்பட்டால் என்ன செய்யப்படுது? அஞ்சூசலைங்கிறது ஜர்ரு செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனால் பிஹியில் கொண்டு பதிலாக்கப்பா அதை நம்ம நடந்து கிட்டே இருக்குது, அர்த்தத்துக்கும் தோதுவாக இருக்குங்கிறாங்க. அஞ்சூசலை என்பது ஏப்பா எழுத்தமிழும் நஸ்ப வல் ஹஃபுல, நசபுக்கும் சாத்தியமாகும், ஜர்ருக்கும் என்ன இருக்குது, ஜர்ரு செய்யப்படுவதற்கும் சாத்தியமாகும். யூசலைங்கிறது நசபு செய்யப்படுவதற்கும் சாத்தியம், ஜர்ரு செய்யப்படுவதற்கு என்ன இருக்குது, சாத்தியம். அலா அன்னஹு அஞ்சூசலை என்பது பதிலுன் மிம்மா, மாவிலிருந்து பதில் என்பதன் பிரகாரம் நசபுக்கும் சாத்தியமாகும். அவுல் அமீரிஹி, சொல்லுப்பா, பிஹி யூசல பிஹின்னு இருக்குல்ல, வெகுத்தோனமா அமருல்லா பிஹி, ஏய் வெகுத்தோன மா அமருல்லா பிஹி, அந்த பிஹியில் இல்லை ஹேயிலிருந்து பதிலுன்னா ஜர்ரு வந்துடும். ரேட் தானேப்பா? அர்த்தம் வைக்க ரேட் தானே. அல்லா என்னப்பா வல் ஹஃபுல்ல ஜர்ரு செய்யப்படுவதற்கும் சாத்தியமாகும். அல்லா அன்னஹு அந்த அஞ்சூசலை என்பது பதிலும் மீம்மா, மாவிலிருந்து பதில் என்பது பிரகாரம் நசபு செய்வதற்கு சாத்தியமாகும். அவ் லமீரிஹி, லமீரிலிருந்து பதில் என்பது பிரகாரம் ஜர்ரு செய்யப்படுவதற்கு சாத்தியமாகும். ஏப்பா பிஹீல ஹேயிலிருந்து பதிலாகனா அஞ்சூசலைங்கிறது ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு. எக்குத்தோனமா அது மஃபூல் தானே. ஏப்பா எக்குத்தோனமா அமரல்லா பிஹி, இதை கொண்டு அல்லாஹ் ஏவினானோ, சேரப்பட வேண்டும் என்று ஏவினானோ அதை முறிப்பார்கள். அப்போ எகுத்தோன இவருக்கு மா மஃபூல் பிஹி தானேப்பா. இந்த மஃபூல்லேருந்து நசபா வரும்போது பதிலாக வரும்போது நசபுடைய இடத்துல இருக்குது. பிஹியிலேருந்து ஹேயிலேருந்து பதிலாக்கப்படும் போது ஜருடைய இடத்துல இருக்குது. நீடுப்பா பதிலின் பிராணம். அதான் சொல்கிறாங்க, அஞ்சூசலை என்பது ஏத்தமிழோ நசபல் அகபுல்ல, நசபு செய்யப்படுவதற்கும் ஜர்ரு செய்யப்படுவதற்கும் சாத்தியமாகும். அலா அன்னஹு பதிலும் இம்மா, மாவிலிருந்து பதில் என்பது பிரகாரம் நசபு செய்யப்படுவதற்கும். அவு லமீரிஹி பிஹி என்ற லமீரிலிருந்து பதில் என்பது பிரகாரம் ஜர்ரு செய்யப்படுவதற்கும் சாத்தியமாகும். ஆனால் வல்ல ஹசனு அப்படிதான் இருக்கு. பஸ்ஸானியா, பஸ்ஸானி 2வது தான். ஈயிலிருந்து ஜர்ரின் பிரகாரம் என்ன இருக்குது, பதில் பிரகாரம் ஜர்ரு செய்யப்படுவதுதான் என்ன இருக்குது, ஹசனு ரொம்ப ஏற்றம். லெபுலன் வ மேனன், லெபுலாலும் மானாவாலும், லெபுல்னா நெருக்கமாக இருக்குது மானாவில். விளக்குதப்பா? இதை கொண்டு அல்லாஹ் ஏவினானோ அந்த உண்டை முறிப்பார்கள். அதான் எதை கொண்டு ஏவினா, யூஸில் சேரப்பட வேண்டும் என்று ஏவினானே அதையும் முறிப்பார்கள். அர்த்தத்துக்கும் தோதுவாக இருக்குது. எதை கொண்டு ஏவினா, சேரப்பட வேண்டும் தானே ஏவினா. இணைய வேண்டியதில் இணையணும், தவிழ வேண்டியதில் தவிழணும். அப்படி தானேப்பா? வசூல் செய்வின் இடத்துல என்ன செய்யணும், இது ஓதணும்லப்பா. வசூல் செய்வின் இடத்துல சேரணும், வசூல் செய்வின் இடத்துல பிரியணும். வசூல் ஃபசூலுன்னு ஓதிருக்கமாப்பா. சேர வேண்டியதில் சேரணும், பிரிய வேண்டிய இடத்துல பிரியணும், அத்துப்பு செய்ய வேண்டிய இடத்துல அத்துப்பு செய்யணும், அத்துப்பு செய்யக்கூடாத இடத்துல அத்துப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா வசூல் ஃபசூல் பாடத்தில். சரி, அடுத்து யுஃப்ஸிதூன ஃபில்லார். இந்த ஃபாசிக்கின்கள் எப்படிப்பட்ட 3ஆம் சிபத்து? அல்லாவுடைய அகுதை மறுப்பாங்க,
ரெண்டாவது, எதை கொண்டு அல்லாஹ் ஏவினானோ சேரப்பட வேண்டும் என்று ஏவினானோ அதை துண்டிப்பார்கள். மூணாவது, பூமியில் அட்டகாசம் செய்வார்கள். அட்டகாசம் பண்ணுறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, உன் பேச்சு அட்டகாசமாக இருந்துச்சுங்கிறான். நீங்கள் சூப்பரா என்ன இருக்குது, தொழுவிச்சிங்க, பயான் செஞ்சீங்கன்னு நல்லா இருக்கு. அட்டகாசமாக பேசுனீங்களாங்க, அட்டகாசமாக கிராத்து ஓதுனீங்களாங்க. கல்யாணம் அட்டகாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்கிறதுக்கு அட்டகாசத்தை கொண்டு வர்றான். அட்டகாசம்னா அழிச்சாட்டியும் செய்கிறது, அட்டுழியும் செய்கிறது, இல்லாத குழப்பி விடுறது என்ன அர்த்தம்? அது தேன் கூட கிளப்பி விட்ட மாதிரி. அசாதுன்னா என்னது, தேன் கூட்ட கிளப்பி விட்ட கதை நேற்று ஓதனமில்ல பண்ணிக்க. என்ன இருக்குது, ஜனாபீர்களை வந்து என்ன செய்யுது, கிளப்பி விடு. இசாரத்து ஜனாபீர், தேன் கூடுகளை கிளப்பி விடுறது தான் குழப்பம் ஏற்படுத்துறது. அப்போ யுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியிலே அட்டகாசம் செய்வார்களே, அப்படிப்பட்ட வாசிக்கின்களை தவிர அல்லாஹ் வழி தவறு செய்வதில்லை. எப்படி அட்டகாசம் பண்ணுறான்? பில் மன்ஹியனில் ஈமான், ஈமானை விட்டும் தடுப்பதை கொண்டும், இஸ்திஸாய் பில் ஹக்கி, சத்தியத்தை கிண்டல் செய்வதை கொண்டும், கத்தையில் உசாலி, உசலுன்னு படிக்கணும்பா, கத்தையில் உசல் இல்லத்தி பிகா நிவாமுல் ஏலமி சலாஹுவும், ஆலமினுடைய கட்டமைப்பும், சலாஹுகு அதனுடைய நலவும் எதை கொண்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட சேரப்படக்கூடியவைகளை துண்டிப்பது கொண்டும் பூமியிலே அட்டகாசம் செய்வார்களே, அப்படிப்பட்ட குழப்பவாதிகளை தவிர, பாசிக்கியன்களை தவிர அல்லாஹ் வழி தவற செய்வதில்லை. உசல்னா சேர்றதுப்பா. இதில் அம்ருபில் மாரூஃப் நஹ்யன் முன்கரை கொண்டு தான் அல்லாஹ் உலகத்தை கட்டமைச்சிருக்கான். நல்ல விதமாக நடக்கணும், நல்லதை கொண்டு ஏவணும், தீயதை விட்டும் தடுக்கணும், தீயதை விட்டும் தவிழணும். அப்படி தானே? நல்லதை செஞ்சு தீயதை விட்டும் தவிழ்ந்து, நீ தீயதை விட்டும் தடுத்து நீனும் விலகி இருந்து நல்லதை செய்து நல்லதை மக்களுக்கு ஏவி இருந்தால் உலகம் சீரமைப்பு கரெக்டாக இருக்கும். அந்த கட்டமைப்பு என்ன செய்யும்? இந்த ரெண்டையும் விட்டுட்டே நல்லது நீ செய்யலை, தொழுவ மாட்டேங்கிற, கொள்ள மாட்டாங்க, காத்து கொடுக்க மாட்டாங்க, அஜிக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் அட்டாசம் தான், அழிவு உள்ள காரணம். கட்டமைப்பு சீர்குலைஞ்சு போயிடும். செய்கிறான், திருடுறான், கொள்ளை அடிக்கிறான், செய்கிறான், நல்லதுப்பா. அப்போ உலகத்தினுடைய சீரமைப்பு என்ன செஞ்சிடான்? கெட்டு போயிடும், கட்டமைப்பு கெட்டு போயிடும். நேர்த்தனப்பா, அதான் சொல்கிறான், கத்தையில் உசாலி, கத்தையில் உசரி இல்லத்தி பிகா நிவாமுல் ஏலம், உலகத்தினுடைய கட்டமைப்பும் சலாஹு அதனுடைய நேர்த்தியும் எதை கொண்டு இருக்கிறதோ அந்த சேரப்படக்கூடியவைகளை துண்டிப்பதை கொண்டும் அவர்கள் அட்டகாசம் செய்வார்கள். தெரிஞ்சலப்பா, இது படிக்கிறது ரீட்டா. இந்த மாதிரி சிவத்துகள் உள்ளவர்கள் உலாய்க்கனா மௌசு ஊனம் விமாதிக்கிற மேலே கூறப்பட்டதை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவர்கள். உலாய்க்கவுக்கு அப்படி அர்த்தம். உம்முக்கும் உலாய்க்கவுக்கும் என்ன அர்த்தம்? உம்முன்னா இருக்காது, முன்னால் ஆள் இருக்காது, அது ஹாயிபுக்கு பேர். உலாய்க்கன்னா ஆள் இருக்கும், அண்ணா இருக்காங்கல்லங்க, அவங்க தாங்க கோயில் பிள்ளைங்க, அவங்க தாங்க தஹசீல் பிள்ளைங்க, அவங்க தாங்க புறமாக்கள். உலாய்க்கு அதான் தஃப்சீர் ஜலானா வல் மௌசு ஊனம் விமாதிக்கிற மேலே கூறப்பட்டதை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவர்கள். பாசிக்கன்களை 3 சிவத்து போட்டு வர்ணிக்கிறான். பாசிக்கன் எத்தனை சிவத்து போட்டு வர்ணிக்கிறான்? அகுதை முறிப்பார்கள், சேரப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எதை ஏவினானோ அதை துண்டாடுவார்கள். அதுக்கடுத்து என்ன செய்வாங்க? பூமியில் அட்டகாசம் செய்வார்கள் என்று எப்படி வர்ணிக்கப்பட்டார்களோ இவர்கள் தான் உலாயிக ஹுமுல் ஹாசிரு, இவர்களே நஷ்டமாளர்கள். அல்லதீன ஹசிரு, நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களே எப்படிப்பட்டுள்ளா இருக்கும். எப்படி? இஹ்மாலில் அக்கலி, அறிவை வீணாக்குவது கொண்டு, அணி நதுரி, சிந்திப்பதை விட்டும், அணி நதுரின்னு என்ன பார்த்தோம்? சிந்திப்பதை விட்டும் அறிவை வீணாக்குவது கொண்டு. இஹ்மால்னா வீணாக்குறது, இஹ்மால்னா அறிவை வேலை செய்ய வைக்கிறது. இஹ்மாலுல் அக்கல்னு அர்த்தம்பா, அறிவை வேலை செய்ய வைக்கிறதுன்னு அர்த்தம். இஹ்மாலுல் அக்கல்னா அறிவை என்ன செய்யறது? வீணடிக்கிறது. இஹ்மாலில் அக்கலி, அக்கலை வீணடிக்க செய்வது கொண்டு, அணி நதுரி, சிந்திப்பதை விட்டும் அறிவை வீணடிப்பதை கொண்டும், வக்கத்தி நாசிமா யுஃபீதுகும் அல் ஹயாத்தல் அபதியத்தை, நிரந்தர வாழ்க்கைக்கு அவர்களுக்கு பயனளிக்குமே அந்த ஒன்றை சம்பாதிப்பதை விட்டும், விளங்குதப்பா, வேட்டையாடுவதை விட்டும் அறிவை வீணடிப்பது உண்டு. எக்கத்தீஸ்னாசனா வீணடிக்கிறது, சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் போட்டிருப்பார். சம்பாதிக்கிறது அர்த்தம்பா,
எல்லாம் அறிவை வச்சு என்ன செய்யணும்? நல்ல நல்ல முறைகளை சம்பாதிச்சுக்கணும்ல. படித்து குடிக்கணும், படுக்கணும், விளங்குதப்பா? அறிவை பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்தி என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், அறிவை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நபிலான வணக்கங்களை விட மேலானது. ஒரு எளிமை தெரிவது என்பது, ஒரு எளிமை புரிவது என்பது 1000 ரக்காய் தொழுவதை விட என்ன இருக்குதே? நம்ம காலையிலேருந்து மாலை வரை இபாதத்தில் இருக்கிறோம்பா. அதை புரியாதனால தான் இங்கே தூங்கி கிடக்கு. வேலை லேட்டாக வர்றேன், விளங்கவும் மாட்டேங்க. இதில் விளங்குதானே? அப்போ பூமியிலே அப்போ என்ன இருக்குது சொல்லுப்பா? உலாய்க்குமுல் ஹாசிரு நல்லதீன ஹசீரு, நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்ட நஷ்டவாளர்கள். வெகுமாலில் அக்கலி அணி நதிரி, சிந்திப்பதை விட்டும் அறிவை வீணடிப்பதை கொண்டும் வகத்திய நாசிமா இஃபீதுகும் அல்ல ஹயாத்தல் அபதியத்த நிரந்தரமான மறு உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு பயன் தருமே அந்த ஒன்றை சம்பாதிப்பதை விட்டும் வேட்டையாடுவதை விட்டும் அறிவை வீணடிப்பது கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களாக இருக்கும். வஸ்திபுதாலி இன்காரி தைனீஃபில் ஆயாத்தி, வேதவசனங்களிலே குறை சொல்வது கொண்டும். ஏன் விளங்குதப்பா? வேதவசனங்களை இன்கார் செய்வதை விளங்குதப்பா? வஸ்திபுதாலில் இன்காரி தைனீஃபில் ஆயாத்தி, ஆயாத்துகளிலே குறை சொல்வதையும் ஆட்சேபிப்பதையும் மாற்றுவதன் மூலமாக ஈமானி பிகா, அந்த ஆயாத்துகளை கொண்டு ஈமான் கொள்வதற்கு பாரமாக கொண்டு வரணும். ஏய் பில் ஈமானி பிகா, அந்த ஆயாத்துகளை கொண்டு ஈமான் கொள்வதற்கு பாரமாக ஆயத்திலே குறை சொல்வதையும் மறுப்பதையும் மாற்றுவது கொண்டு தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளா இருக்கும். இல்லை வேத வசனங்களை என்ன செய்யணும் சொல்லுப்பா? வேத வசனங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். வேத வசனங்களை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அப்படி வேத வசனங்களை சிந்திக்காமல் வேத வசனங்களில் குறை சொல்கிறது, வேத வசனங்களை மாற்றி எடுப்பதை கொண்டும் தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளா இருக்கும். என்ன அர்த்தம் வைக்கிறது? இதில் அர்த்தம் வைக்கிறது விளங்குதா? வஸ்துபிதராலில் இன்காரி தைனீஃபில் ஆயாத்தி, வேதவசனங்களிலே குறை செய்வதை குறை சொல்வதையும் ஆட்சேபிப்பதையும் மாற்றுவது கொண்டு ஈமானி பிகா, வேதவசனங்களை கொண்டு ஈமான் கொள்வதற்கு பாரமாக நல்ரிஃபி அக்காய்கிகா, அந்த வேதவசனங்களுடைய அக்கிக்கத்துகளிலே சிந்திப்பதற்கு பாரமாக வல் இஹ்திபாசி இன் அன்வாரிகா, வேதவசனங்களுடைய ஜோதிகளில் இருந்து நூறை எடுப்பதற்கு பாரமாக. இஹ்திபாஸ்னா சார்ஜ் எடுக்கிறது. இஹ்திபாஸ்ன்னு தான் வேதவசனங்களை நம்ம சார்ஜ் எடுக்கணும், பயனடையணும். வேதவசனங்களை கொண்டு என்ன செய்யணும்? சார்ஜ் எடுக்கிறதுனா பயனடைகிறதுன்னு அர்த்தம். வல் இஹ்தினாசி வல் இஹ்திபாசி மின் அன்வாரிகா, வேதவசனங்களில் இருந்து பயனடைவதற்கு பாரமாக, சாட்சி ஏற்றி கொள்வதற்கு பாரமாக நடித்தனப்பா, சாட்சி எடுப்பதற்கு பாரமாக வேத வசனங்களிலே குறை சொல்வதையும் மறுப்பதையும் மாற்றி எடுப்பது கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களாக இருக்கும். வஸ்திராயின் நக்கலி பில் வஃபாயி, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாரமாக சொல்லுப்பா முறிப்பதை மாற்றி எடுப்பதை கொண்டும். ஏப்பா வஸ்திராயின் நக்கலி, ஒப்பந்தத்தை முறிப்பதை மாற்றி எடுப்பதை கொண்டும் பில் வஃபாயி, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாரமாக. இல்லை விளங்குதா? எப்படி? பில் வஃபாயி, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாரமாக, ஒப்பந்தத்தை முறிப்பதையும் மாற்றி எடுப்பதுக்கு இஷ்டிலான மாற்றி எடுக்கிறது, விலை கொடுத்து வாங்குவதை கொண்டும் தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களே அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். ஒல் ஃபசாதி பி சலாஹி, நலவுக்கு பாரமாக குழப்பத்தை மாற்றி எடுத்து கொண்டார்களே. ஒல் இக்காபி பி சவாபி, சவாபுக்கு பாரமாக தண்டனையை மாற்றி எடுத்து கொண்டார்களே. மாற்றி எடுப்பது கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். இல்லை சவாப் எடுக்கிறது பாருமா, எதை போய் எடுக்கிறான் சொல்லுப்பா? தண்டனையை போய் எடுக்கிறான். சலாக எடுப்பதுக்கு பாருமா, எதை போய் எடுக்கிறான்? ஃபசாதை போய் எடுக்கிறான். ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாதமாக ஒப்பந்தத்தை முறிப்பதை என்ன செய்கிறான்? மாற்றி எடுக்கிறான். எடுத்தனப்பா மாற்றி எடுப்பதன் மூலமாக என்ன இருக்குது? தங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டார்களே, நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களே இப்படிப்பட்ட உள்ளார்கள். எடுத்தனப்பா அர்த்தம் வைக்கிறது. சரி, அடுத்து சொல்கிறான், டே கைஃப தக்ஃபுருன பில்லா, அல்லாவை எப்படிடா நீ நிராகரிக்கிற? தக்ஃபுருன பில்லான்னு கேட்கல, அல்லாவை நிராகரிக்கடா செய்கிறேன்னு கேட்கல. எப்படிடா உனக்கு நிராகரிக்க மனசு வந்துச்சு? இல்லை நிராகரிப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? சரி விளங்குதா? இப்போ அத்தாவை நீ நிராகரிக்கிற, உஸ்தாதை நிராகரிக்கிற, நிராகரிப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? உனக்கு உங்கள் அத்தா உன்னை பெற்று உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி உருவாக்கி உன்னை ஆலிமிசாவா ஹாப்சாவா ஆக்கி விட்டுருக்காரு.
எங்கள் அத்தாவை கவனிக்க மாட்டேன், எங்கள் அத்தாவை பார்க்க மாட்டேன், எங்கள் அத்தா அம்மாவை கவனிக்க மாட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், எங்கள் அத்தா அம்மாவெல்லாம் கவனிக்க மாட்டேன், நான் முதியோர் லோன் விட்றேன்னா சரி என்னங்க முகாந்திரம்? ஒன்றும் அப்படியே அவங்க விட்டாங்க, தொட்டியில் விட்டா போட்டாங்க, ஒன்றை வீட்டில் வச்சு தானே வளர்த்தாங்க, ஆளாக்கி உருவாக்கி கல்வியை சொல்லி தந்து நல்ல கெட்டிக்காரன் ஆக்கி விட்டு அத்தா அம்மாவை கவனிக்க தானேப்பா செய்யணும். அவங்கள விடுறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? உஸ்தாது ஒன்று கல்வியை தானே சொல்லி தந்தார், அடித்து சொல்லி தந்தார், நெஞ்சார் அடித்து கோவப்பட்டு சத்தம் போட்டு இப்படியெல்லாம் சொல்லி தர்றாரு. அப்போ அந்த ஆசிரியரை நிராகரிப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு? அல்லாவை நிராகரிப்பதற்கு உனக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? கைப்ப தக்புருன பில்லா இல்லைங்க கேளுங்க, அது எப்படி நிலையை சொல்லி காமிக்கிறான்னு பாரு. ஏய் பாருல உனக்கு விளங்கும் பாரு, கைப்ப தக்புருன பில்லா, அல்லாவை எப்படி நிராகரிக்கிறீங்க? குன்தும் அம்பாத்தை நீங்கள் மையத்துகளாக இருந்தீங்க. நம்மளாம் என்னவா இருந்தோம்? மையத்துகளாக தான் இருந்தோம், துத்துவாக்களாக இருந்தோம். ஆக்கும் உங்களை ஹேத்தாக்கணும். உலகம் இருக்க மையத்தில் இருந்த ஒன்று என்ன செஞ்சான்? அயாத்தாக்கணும். அயாத்தாக்கினதுக்கு பிறகு உன்னை மூத்தாக்குவான். இந்த அயாத்து இருந்துக்கிட்டே இருக்குமா? இருந்துக்கிட்டே இருக்காது. என்ன செய்வான்? மூத்தாக்கிடும். சரி மூத்தாக்கி விட்டுட்டாவா பிரச்சனை இல்லை. டேய் சும்மா யுக்கும் பிறகு என்ன செய்வான் உங்களை? சும்மா யுக்கும். அப்போ நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம்? என்ன வார்த்தை? விழுங்குறா குன்தும் அம்பாத்தன் மையத்துகளாக இருந்தீங்க, ஐயாக்கும் உங்களை ஏத்தாக்கினான், சும்மா யுமித்துக்கும் உங்களை மூத்தாக்குவான், சும்மா ஐயக்கும். அடுத்தான் பிரச்சனை. அடுத்தும் அயாத்தாக்கி சும்மா இலையை துரிஞ்சவன் அவனை தான் நீங்கள் மீட்டப்படுவீங்க. இப்படியெல்லாம் 5 தன்மையை சொல்கிறான்ல. மையத்தாக இருந்தவங்கள அயாத்தாக்கினேன், நீங்கள் மையத்தாக இருந்தீங்க, இப்போ ஐயாக்கும் மையத்துகளாக இருந்த ஒரு சிவத்து நம்மளுக்கு. அடுத்து ஐயாக்கும் நம்மளை அயாத்தாக்கணும், அடுத்து மூத்தாக்கும், அடுத்து அயாத்தாக்குவான், அடுத்து அவன்கிட்ட தான் போகணும், அடுத்து அவனை போகணும் இல்லை, சும்மா இலையை துரிக்கும். இந்த 5 வேலையை நான் செய்யணும்டா, எவனால் செய்ய முடியுமில்ல. அப்போ எப்படி நீங்கள் என்னை நிராகரிக்கிறீங்க? என்னை நிராகரிப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? இல்லை விளங்குதுரா? அல்லாவுக்கு சுக்குரில் செய்யணும். அல்லாவுக்கு என்ன செய்யணும்? சுக்குரில் செய்யணும். பாரு கைப தக்ஃபுரூன பில்லா, அல்லாஹ்வை எப்படி எப்பா நிராகரிக்கிறீர்கள்? குன்தும் அம்வாத்தன் எல்லாம் ஆன் பண்ணிருக்கியா? கைப தக்ஃபுரூன பில்லா, அல்லாஹ்வை எப்படி நிராகரிப்பீர்கள்? நிராகரிப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? குன்தும் அம்வாத்தன் நீங்கள் மையத்துகளாக இருந்தீர்கள், ஐயாக்கும் உங்களை ஹயாத்தாக்கினான், சும்மா யுமீத்துக்கும் மறுபடியும் மௌத்தாக்குவான், சும்மா யுஹ்யீக்கும் பிறகு உங்களை என்ன செய்வான்? ஹயாத்தாக்குவான், சும்மா இலையை துரிஜாவும் அவனின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். இப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்கும் போது நீ எப்படி என்னை நிராகரிக்கிற? நான் இல்லைன்னு எப்படி சொல்கிறேன்? என் சட்ட திட்டங்களை எப்படி மறுக்கிறேன்? என்னை எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்கிறேன்? எனக்கு சுக்ரு அல்லவா செய்ய வேண்டும். நீ நிராகரிப்பதற்கு என்ன உனக்கு முகாந்திரம் இருக்கு? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? யாரும் செய்ய முடியாத நியாமத்துகளை அல்லவா உனக்கு நான் செய்திருக்கிறேன். அப்போ என்னை வணங்கவளா செய்யணும், என் பேச்சை கேட்கவளா செய்யணும். இது இஸ்திக்பாருன், செய்தியை தேடுவதாக இருக்கும், விளக்கம் கேட்பதாக இருக்கும். கைப தக்ஃபுரூன பில்லாவில் என்ன இருக்குது? இஸ்திக்பாருன்னு இஸ்திப்ஹாமுன், விளக்கம் கேட்கிறது. ஃபீஹில் இருக்கிறது இன்காரும், ஆட்சேபிப்பது இருக்கிறதே, அப்படிப்பட்ட விளக்கம் தேடுதல் இருக்கிறது. தஅஜீபுன் லி குஃப்ரிஹிம், அவங்களுடைய குஃப்ரை ஆச்சரியப்படுத்தி காமிப்பதாக இருக்கும். அவங்களுடைய குஃப்ரை எனக்கு எப்படி என்ன நிராகரிக்கிற? நான் உனக்கு இப்படியெல்லாம் ஞாபகம் செஞ்சனடா. விளங்குதா? இதை நிராகரிக்கிறது ஆச்சரியம். விளங்குதுடா? தஅஜீபுன் லி குஃப்ரிஹிம், அவங்களுடைய குஃப்ரை அச்சோபி என்று ஆச்சரியப்படுத்தி காமிப்பதாக இருக்கும். இன்காரில் ஹால் இல்லத்தி யக்கவுல் குஃப்ரு அலைகா, எதன் மீது குஃப்ரு நிகழுமோ அந்த நிலையை மறுப்பது கொண்டு அவனுடைய குஃப்ரை ஆட்சேபித்து காமிப்பதாக இருக்கும். இதில் விளங்குதுடா? அல் புர்ஹானி, ஆதாரத்தோடு, அல் புர்ஹானி தான் ஆதாரத்தோடு, ஆதாரத்தினுடைய முறையின் மீது குஃப்ர் எதன் நிலையில் நிகழுமோ அந்த நிலையையே இன்கார் செய்வது கொண்டு அவனுடைய குஃப்ரை ஆச்சரியப்படுத்தி காமிப்பதாக இருக்கும். இல்லை நீ குஃப்ர் செய்கிறதுக்கு அந்த நிலையே கிடையாது. குஃப்ர் செய்கிற நிலை என்ன? உனக்கு எந்த குறையும் வைக்கலையாப்பா, எந்த குறையும் என்ன செய்யலையா? ஏன்டி அன்ன சுதூரகு, குஃப்ர் உண்டாவது என்பது லா என்ஃபக்கு, அது நீங்காது. அந்த ஹாலின் வசிவத்தின், ஒரு நிலையை விட்டும் ஒரு தன்மையை விட்டு என்ன செய்யாது? நீங்காது. ஒரு சிவத்தை விட்டும் சொல்லுவா ஒரு நிலையை விட்டும் அந்த குஃப்ர் உண்டாகுவது என்பது
நீங்காது. இதான் அன்கர விளங்குதப்பா. ஐயக்கூனலி குஃபுரிஹிம் ஹாலுன், அவனுடைய குஃபுருக்கு ஒரு நிலையை இன்கார் செய்யும் போது, இதான் அன்கர ஐயக்கூனலி குஃபுரிஹிம் ஹாலுன், அவனுடைய குஃபுருக்கு ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு இன்கார் செய்யும் போது, யூஜது அலைஹா, அதிலே யூஜது அலைஹா, இந்த நிலையிலே அந்த குஃபுரை பெற்றுக்கொள்ளப்படுமோ, எந்த நிலையில்? அந்த நிலையையே இன்கார் செய்யும் போது இஸ்தல்ஸம ذلك, இது அவசியமாக்கிவிடும் இன்கார உஜூதிஹி, அந்த குஃபுரு உண்டாகுவதை உண்டாகுவதில் இன்காரையே அவசியமாக்கிவிடும். இஸ்தல்ஸம ذلك, இது அவசியமாக்கிவிடும் இன்கார உஜூதிஹி, அந்த குஃபுர் உண்டாகுவதின் ஆட்சேபனையே என்ன செஞ்சிடும்? விளங்குதப்பா. இஸ்தல்ஸம ذلك இன்கார விளங்குதற்கு என்ன? இஸ்தல்ஸம ذلك, இது அவசியமாக்க தேடும் இன்கார உஜூதிஹி, அது உண்டாகுவதனுடைய மறுப்பை என்ன செய்யணும்? அவசியமாக்கிவிடும். குஃபுர் உண்டாகுவதனுடைய மறுப்பை என்ன செஞ்சிடும்? அவசியமாக்கி. குஃபுரே செய்யக்கூடாது, என்னவெல்லாம் செஞ்சிருக்கேன், இன்னென்ன நிலையெல்லாம் தந்தனேன். விளங்குதற்கு என்ன? இது தக்ஃபுரூன என்பதை விட கடப்பான வார்த்தையாம். கைப தக்ஃபுரூனங்கிறது தக்ஃபுரூனங்கிறத விட என்ன இருக்குது? கைப தக்ஃபுரூன என்பது அபுலகு கடப்பானது, அஹ்வா வலுவானது, இன்காரில் குஃப்ரி குஃபரை மறுப்பதிலே ரொம்ப கடப்பான வார்த்தை, வீரியமான வார்த்தை. மின் தக்ஃபுரூன, மின் தக்ஃபுரூன என்பதை விட கடப்பான வார்த்தை. மின் தக்ஃபுரூன, நீ நிராகரிவா செய்றீங்க என்று சொல்வதை விட இப்படிதான் நிராகரிக்கிறேன், இப்படிதான் நிராகரிக்க போச்சு. எப்படிடா பொய் சொன்ன நீ? உன்னை எப்படி நான் உன்னை வளர்த்தேன் கொண்டேன்? உன்னை பொய்யே சொல்லுவதுக்கு சாத்தியம் இல்லையே, கொலை செய்யறதுக்கு சாத்தியம் இல்லையே, எப்படி உன்னை பேணுதுன்னா வளர்த்தேன்? கொலை செஞ்சிட்டியே, போய் சொல்லிட்டியே, சாட்டை பண்ணிட்டியே. நான் உனக்கு ஒன்றும் சொல்லித் தரலன்னா பரவாயில்ல, நான் இத்தனை நேமத்தை செஞ்சிருக்கும் போது என்னை எப்படி நான் நிராகரிக்கிறேன்? இது அவுஃபக்கு ரொம்ப நேர்மையானதாக இருக்கும். லிமா பாதகு, இதற்கு பின்னால் உண்டானதுக்கு தான் ஒக்குன் துமம்பாத்தன் சும்மா ஐயாக்கும் சும்மா ஐயக்கும் சும்மா இலையை துரிஞ்சவனுக்கு ரொம்ப நேர்படுது. அவுஃபக்கு இது ரொம்ப நேர்படக்கூடியதாக இருக்கும். லிமா பாதகு இல்லை ஹாலி, நிலையில் இருந்தான் பின்னால் உண்டான ஒன்றிற்கு ரொம்ப நேர்படக்கூடியதாக இருக்கும். சரி, யார்கிட்டங்க பேசுகிறான்? கைபத்தக்கு புறவன் யார்கிட்ட பேசுகிறான்? குஃபார்கள்ட்ட தான் பேசுகிறான். யார் தான் பேசுகிறான்? இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ரெண்டு பேர்த்தையுமே பேசுகிறான்ங்கிறது அடுத்து. விளங்குதார் கேட்டேன். தக்ஃபுரூன ஹிதாப் தானப்பா, யார்கிட்ட பேசுகிறான்? காபிர்கள்ட்டே பேசுகிறான். அப்போ காபிர்கள்ட்ட பேசுகிறான்னா மூணை ஒத்துக்கிறான் அவன். நம்ம மையத்தாக இருந்தோம், அயாத்தாக்குறான், மூத்தாக்குவான். இந்த மூணையும் ஒத்துக்கிறான். மைத்தா இருந்தோம், அயாத்தை தந்தான், அயாத் தந்ததுக்கு மூத்தாக்குவான். அதுக்கடுத்து பிறகு எழுப்புவான், அவன்கிட்ட போவோங்கிறது என்ன செய்கிறானே அவன்? நிராகரிக்கிறானே. காவிரிகள்ட்ட படி அப்படிலாம் கிடையாது, அவன் ரூமில் வச்சுருவான். விளங்குதா? இந்தப்பா என்ன சொல்ல விட்டு போச்சா? அதான் அவன் ரெண்டு பின்னால் உள்ள ரெண்டையும் அவன் ஏற்றுக்கொள்ளலையே. அவன் சிந்திச்சாமனா என்ன இருக்குது? எழுப்புவான்ங்கிறது தெரியும். விளங்குதாரு கேட்டேன். அதுக்கடுத்து அவன்கிட்ட தான் போவோங்கிறதும் தெரியும். இந்த ஆயத்திலே ஆதாரம் இருக்குங்கிறான். கேட்டுப்பா. வல் ஹிதாபு, இந்த உரையாடல் மல்லதீன கஃபரு காஃபிராயிட்டலுடனாக இருக்கும். ஏன்? லிமா வசபகும், அவர்களை அல்லாஹ் வர்ணித்திருப்பதினால், இல் குஃப்ரி குஃப்ரை கொண்டு நிராகரிக்கிறார்கள் என்று வர்ணித்திருப்பதினாலையும், சூயில் மக்காலி அவருடைய கெட்ட பேச்சுக்களையும் வர்ணித்திருப்பதினால். கெட்ட பேச்சுனா அதான் என்ன மாதாராதல்லா பியாதா மசலான்னு சொன்னான்ல, அது அசிங்கமான பேச்சு. ஹுபுசில் ஃபியாலி, அவனுடைய செயல் அசிங்கமாக இருப்பது கொண்டும் வர்ணித்த போது எடுத்தனப்பா. ஏப்பா, அவன் நிராகரிக்கிறான், அவன் பேச்சு சரியில்லை, அவனுடைய செயல்பாடு சரியில்லை, நல்லாவுடைய அதை முறிக்கிறான், இது சேரப்பட வேண்டும் என்று ஏவி இதை துண்டிக்கிறான், அட்டகாசம் பண்ணுறான், இதெல்லாம் செயல்கள். ரைட்டு தானே? அப்போ வல் ஹித்தாப், இந்த உரையாடல் மல்லதீன கஃபரு காஃபிராகிவிட்டலுடனாக இருக்கும். ஏன்? லிமா வசபுன்னு சொல்லு. லிமா வசபகும், அவர்களை வர்ணித்திருப்பதினால், இல் குஃப்ரி குஃப்ரை கொண்டும், வசூயில் மக்காலி கெட்ட பேச்சை கொண்டும், ஹுபுசில் ஃபியாலி செயல் அது அசிங்கமாக இருக்கிறது என்பதை கொண்டும் அவர்களை வர்ணித்த காரணத்தினால் காவிர்களுடனாக இருக்கும். இந்த உரையாடல் காவிர்களுடனாக இருக்கும். ஹாத்தபகும், அல்லது இப்படி கூட கொடுக்கலாம். எப்படி? காவிர் லம்மா வசபகுன்னு கூட சொல்லலாம். லம்மா வசபர்கள் வர்ணித்த போது, இல் குஃப்ரி குஃப்ரை கொண்டும், வசூயில் மக்காலி கெட்ட பேச்சை கொண்டும், ஹுபுசில் ஃபியாலி அசிங்கமான செயலை கொண்டும் அவர்களை வர்ணித்த போது ஹாத்தபகும் அவர்கள்ட்ட உரையாடுகிறான். அலா
தரீக்கத்தில் அப்படி தானங்க இருக்க இல்திபாத்தினுடைய அடிப்படையின் மீது அவர்கிட்ட உரையாடுறான். ஏதோ இப்படி செய்வானுவோ அப்படி செய்வானுவோ குழப்பம் செய்வானுவோ அட்டகாசம் பண்ணுவானுவோ அப்படின்னு படற்கையாக பேசினான். அடுத்து டக்குன்னு நேரடியாக வர்றான். எப்படி நான் நிராகரிக்கிறேன் ஆத்தபகுவல்கிட்ட உரையாடுறான் நேரடியாக. காயிபா பேசி டைரெக்டாக உரையாடுறான். அதான் தரீக்கத்தில் இல்திபாத்தினுடைய முறை மீது உரையாடுறான். வப்பகும் வப்பகும் படிக்க சொல்ல படிச்சுட்டேன். வப்பகும் அவர்களை மிரட்டுறான். அலா குஃப்ரிஹிம் அவனுடைய குஃப்ரின் மீது அவர்களை மிரட்டுறான். இல்மிஹிம் பிஹாலிஹிம் அவனுடைய நிலையை அவர்கள் விளங்கியிருப்பது உடனே இல்லை நிராகரிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுது. நம்மளை அல்லா படைச்சி உருவாக்கி நம்மளை இப்படி ஆளாக்கியிருக்கிறான். அல்லாவை நிராகரிக்கக்கூடாதுன்னு அவனுக்கே தெரியும். அவர்கள் தெரிந்திருப்பது உடனே அவனுக்கு என்ன செய்யலாம்? அவங்கள மிரட்டுறான். இவனுக்கு தெரியாமல் மிரட்டலை, அவன் நிராகரிக்கக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியுது. எடுத்தனப்பா பப்பகும் அவர்களை மிரட்டுறான். அல்லாஹ் குஃப்ரியினுடைய குஃப்ரின் மீது மிரட்டுறான். இல்மிஹிம் பிஹாலிஹினுடைய நிலையை அவர்கள் விளங்கி இருப்பது உடனே. எப்படிப்பட்ட நிலை? அல் முகத்தலியத்தி ஹிலாபதாலிக்க இதற்கு மாற்றத்தை தேடுமே. அப்படிப்பட்ட அவனுடைய நிலையை அவர்கள் விளங்கி இருப்பது உடனே குஃப்ரின் மீது அவர்களை மிரட்டுறான். இல்லை அவன் நிலை அவனுக்கு சுக்ரி செய்யணும்னு தான் அவனுக்கு தெரியுது. அவனுக்கே தெரியுது. நம்மளை நல்லா படைச்சி கடவுள் படைச்சி இப்படி ஆளாக்கியிருக்கிறான், இந்த ஞாபகத்துலாம் தந்திருக்கான்னு நல்லா தெரியுது. தெரிந்திருப்பது உடனே அவன் நிராகரிக்கிறதுனால அவன் நிலையை என்ன செய்யறான்? மிரட்டுறான். ரைட்டு தானப்பா? இல்லை விளங்குது. அவனுக்கே தெரியுது நம்ம சுக்குரு செய்யணும் குஃப்ரு செய்கிறோம் தெரியுது அவனு. வப்பகும் அவர்களை மிரட்டுறான். அலா குஃப்ரினுடைய குஃப்ரின் மீது மிரட்டுறான். இல்மிகும் ஆலிகும் அவனுடைய நிலையை அவர்கள் விளங்கியிருப்பது எப்படிப்பட்ட இல்லை? அல் முகத்தலியத்தி ஹிலாபதாலிக்க இதற்கு மாற்றத்தை தேடுகின்ற அவனுடைய நிலையை அவர்கள் விளங்கியிருப்பது உடனே அவருடைய குஃப்ரின் மீது அவர்களை மிரட்டுறான். அவள் மானா கருத்து என்ன? கைபத்த குருவனம் இல்லாத கருத்து என்னப்பா? என்னுடைய கருத்து அஹ்பீர் உனி எனக்கு அறிவிங்க. அதான் ஐயஹாலின் தக்பூர்வன எந்த நிலையிலடா நிராகரிக்கீங்க, எந்த நிலையில் நிராகரிக்கீங்கன்னு எனக்கு அறிவியுங்கள்ங்கிறான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.